அப்பா அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாதுப்பா. அவங்க வந்து நீ ஒரு வருஷம் தான் லைன் வண்டிக்கு போயிருப்ப, ஒரு வருஷம் டிப்பர் ஓட்டியிருப்ப, அவ்வளோதான். இதை நம்பி காட்டை வீட்டை என்னென்ன வைக்கணுமோ கையில் இருக்கிற காசு நகை அம்மாவோட தாலி முறை கொண்டு எல்லாத்தையும் வச்சு உனக்கு வண்டி கூட வாங்கி தராங்க. ஏன் அவங்க வாங்கி தந்தா கூட நீ தான் என்ன சொல்லணும், தொழிலே நம்மளுக்கு முழுசா தெரியல, அவங்க வாங்கி கொடுத்தா காப்பாற்றிக்கல. நீ யாரை நம்பி நீ பொழைச்சிட்டு இருக்கிற? உன் கையை ஊனி நீ எந்திரிக்கணும். நீ உன்னோட உழைப்புல நீ முதல் போடணும். உன் காசு ஒரு ரூபானாலும் சம்பாரி, கஷ்டப்பட்டு அந்த காசு கொண்டு வா. நீ அதில் வாங்க வண்டியா. யாரோ ஒருத்தர் உதவி பண்ணி நீ வரதெல்லாம் பெரிய மாற்றம் நினச்சிட்டு இருக்கியா? உனக்கு திட்டணுன்றதா பேசல தம்பி. இதெல்லாம் நிஜமே அத்தனை பேர் இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் பார்க்குறேன். ஒவ்வொருத்தரும் ஆட்டோ போட்டுக்கிட்டு நான் ஆட்டோ வாங்குறதுக்கு கூட காசு இல்லாமல் 1 லட்ச ரூபா வட்டிக்கு வாங்கிட்டு வந்து ஆட்டோ வாங்கிட்டு வந்து நிறுத்திட்டு வச்சு பார்த்துட்டு இருக்கிறீங்க. அது உட்காந்துட்டு வாடகை இன்னைக்கு வரலீங்க, நான் வேற ஓட்டிட்டு இருக்கேங்க. பார்க்கும்போது அப்படி ஒன்றுமே கற்றுக்கல, ஒன்றுமே தெரிஞ்சுக்கல. என்னத்தை வச்சு நீ எப்படி நீ என்ன பண்ண போற? எத்தனை நாளைக்கு பார்க்க போற? உன் பிள்ளை நாளைக்கு வயசுக்கு வரும், நாளைக்கு கல்யாணம் பண்ணுவ, என்னென்ன பிரச்சனை இருக்கு தெரியுமா? என்ன செலவு இன்னைக்கு அப்படியே இருக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்குது நினைச்சா? தொழிலில் வந்து உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிட்டு தான் இருக்கும். ஏன்னா உனக்கு வயசாகிட்டு இருக்குது. நீ வயசாக நம்ம தொழில் டெவலப் ஆகும்னு நினைக்கிற. நீ எப்பயுமே அதே ஆட்டோவில் தான் இருக்க முடியும். என்ன முழுசாக தொழில் கற்றுக்காதவன் நீ அந்த என்ன இடத்துல ஆரம்பிச்சியோ அதே இடத்துல தான் கடைசி வரைக்கும் இருப்ப. அந்த ஆட்டோ தான் உன் வாழ்க்கை, அதோடய உன் தலையெழுத்தே முடிஞ்சது. ஏன்னா நீ மேற்கொண்டால முன்னேற முடியாது. வேற ஏதாவது டெவலப் பண்ணி லாரி வாங்கலாம்னு நினைப்பியா? வாங்க முடியுமா? தெரியுமா உனக்கு லாரி பற்றி? இல்லை, புரிஞ்சுக்காங்க தம்பி, புரிஞ்சுக்காங்க.